நுழைவது அப்படிதான் இருந்தது. ஒரு பக்கம் குண்டுபள்ளி உருவாக்கம், ஒரு பக்கம் கடகாம்பரம் ரோஜா, ஒரு பக்கம் மஞ்சள் பூ, இதெல்லாம் கலந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புடவை பேசினாலே உடனே டக்குன்னு எழுந்துறாங்க பவுண்டேஷன். இனிய என் உறவுகளுக்கு, நான் லாஸ்ட் டைம் நம்ம ஈரமான் சொன்ன மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன், இனிமேல் நான் என்னுடைய உறவுகளாக உங்களை பார்க்கறேன். அதனால இனிய என் உறவுகளுக்கு எனக்கு ஜாதக நம்பிக்கை கொஞ்சம் உண்டு. ஜாதக நம்பிக்கைன்னா கடகராசிக்கு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு உறவு வரப்போது உங்களுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. தப்பா சொல்லிட்டாங்க, ஒரு உறவு இல்லை, ஏகப்பட்ட உறவு இருக்கு. இது என்னன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். மேடையில் ப்ரோக்ராம் கொடுத்து ஒரு அஜெண்டா ரெடி பண்ணி அஜெண்டாவை போனா நடத்துல கையில் கொடுத்து உங்க தலைவீட்டு கையில் கொடுத்து பண்ணா பயங்கர போராட முடியும். நர்வஸ் ஆயிட்டாங்க வந்துச்சாங்க. சரி, நர்வஸ் ஆயிட்டா எல்லா விஷயத்தையும் நர்வஸ் ஆகணும்ல. நியூஸ் சேனல் பேட்டி கேட்க வந்துருக்காங்க, நாளைக்கு டெலிகாஸ்ட் எல்லாருக்கும் பார்த்தா ஸ்பீச் எல்லாம் அப்படி பலமா வருது. எங்கேருந்து தான் அங்க வந்ததுன்னு தெரியல. அப்படி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் டீம். எங்க டீம்ல போனா மேடம் லாஸ்ட் 10 to 14 days அவங்க வீட்டுக்கு கிளம்புற நேரம் கரெக்டா 12 மணி. முக்கிய விஷயம்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நைட்டு கிளம்புறது 12 மணி, காலம்பரம் வர்றது கரெக்டாக 7 மணி. அவங்க சாப்பாடு பண்ணிவிடப்பட்டது ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு மிக்சரு, ஒரு டம்ளர் மோர், அவ்வளோதான். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தி சாரும் சரி, பாலு சார் சரி, அருளா இருக்கட்டும், முத்துகிருஷ்ணா இருக்கட்டும், அதியமானா இருக்கட்டும், பவானி அருள், ராஜேஸ்வரி, சுதா, எல்லாரும் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறத்துக்கு சுஜா, அது இல்லாம PSO பாலா ரொம்ப PSO வேலையை விட்டுட்டு இந்த மகளிர் குழு மேம்பாட்டு குழு என்ன ஒர்க் இருக்குன்னு கேட்டு அந்த ஒர்க் ஆரம்பிச்சார். காலம்பரம் எங்கேயா வெளில போனா எனக்கு எஸ்கார்ட் வர மாட்டார், வேற பிசியில் உட்காந்துருப்பாரு. போய் பார்த்தா மகளிர் குழு அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவர். ஸோ எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். நான் உங்க தலைவி வீரமானுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் மார்ச் 8 60 வாட்டி மார்ச் 8 முன்னிட்டு நடந்த ஒரு மீட்டிங். அது என்ன சொல்றது, அடுத்த தடவை மீட்டிங் போடும்போது அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஏசியில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏசி கம்மியாக தான் இருக்கு, இருந்தாலும் ஓகே போட்டுட்டோம். இது மார்ச் இப்போ 2 மாதம் தானே. ஸோ ஒரு 3-4 ஒரு 5-6 மாதம்